இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க சகோதர சகோதரிகளுக்கு ஒரு ஒரு 2 கேள்விகளை நான் முன்வைக்க விரும்புகிறேன். முதல் கேள்வி பார்த்தீங்கன்னா, மனுஷன் எப்படி இந்த பூமியில் மேலோங்கினான்? இப்போ மனுஷன் தான் இந்த பூமியை நிர்வகிச்சிட்டு இருக்கான். மனுஷனுடைய அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு கீழே தான் இந்த பூமி உள்ளுக்குள்ளே நடக்கிற விஷயங்கள் இயங்கிட்டு இருக்கு. அவன் தான் இதை நடத்தி கொண்டு போய்கிட்டு இருக்கான். ஆனால் பல கோடி உயிரினங்கள் இந்த பூமியில் வாழுது. அதில் பல உயிரினங்கள் மனிதனோட ரொம்ப பலமான உயிரினமாகவும் இருக்குது. மனுஷனை விட ரொம்ப வேகம் அதிகமாக இருக்கிற கூடுதலாக இருக்கிற உயிரினமும் இருக்குது. பலசாலியாக இருக்கிறது இருக்குது. பார்வைத்திறன் அதிகமாக இருக்கிற உயிரினமும் இருக்குது. செவித்திறன் அதிகமாக இருக்கிற உயிரினமும் இருக்குது. நம்மளால் கேட்க முடியாத விஷயங்களை கேட்குற மாதிரி உயிரினங்களும் இந்த பூமியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. நம்மளை விட ரொம்ப பொறுமைசாலியான உயிரினங்களும் இந்த பூமியில் இருக்குது. இந்த மாதிரி பல பல திறமைகள் கொண்ட உயிரினங்கள் இந்த பூமியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. நமக்கு முன்னாடியே வாழ்ந்துட்டு போயிருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்தில் எப்படி மனுஷனுக்கு இப்படி ஒரு நிர்வகிக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சது, ஒரு திறமை கிடைச்சது? ஏன்னா திறமைன்னு நம்ம பார்த்தோம்னா நம்மளை விட பலசாலியான பல விஷயங்கள் இருக்கிற உயிரினங்கள் இருக்குன்றதை இப்போ நம்ம பேசணும். அப்போ திறமையை மட்டும் வச்சு மனுஷன் இந்த பூமியை நிர்வகிக்கிற ஒரு பொசிஷனுக்கு வந்துட்டானா அப்படின்னு பார்த்தா அதுக்கு இது சரியான பதிலாக இருக்க வாய்ப்பு இல்லை. கரெக்டு தானே? அப்போ அறிவியல் இதை பற்றி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, அறிவியல் என்ன சொல்லுதுன்னா, மனிதனுக்கு ஒரு மேம்படுத்தப்பட்ட அறிவு இருக்குது. மித்த உயிரினங்களை விட அவனுக்கு அது 6வது அறிவுன்னு சொல்லுவோம். அந்த அறிவு இருக்குது. அதை வச்சு அவன் பரிணாம வளர்ச்சியில் பல லட்சம் கோடி ஆண்டுகளில் தன்னைத்தானே மேம்படுத்திக்கிட்டு இந்த ஒரு பொசிஷனுக்கு அவன் தன்னைய தயார்படுத்தி வந்துட்டான். அப்படின்றதான் மனிதன் தன்னுடைய சுய அறிவை வச்சு அவன் கண்டுபிடிச்சிருக்கதா நினச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயமா இதை நம்ம பார்க்க முடியும். அப்போ மனிதனை விட பல விஷயங்களில் திறமைகள் வாய்ந்த பல உயிரினங்கள் இந்த பூமியில் வாழ்ந்துக்கிட்டு இருந்த போதும் மனிதனுக்கு இருக்கிற அந்த மேம்படுத்தப்பட்ட ஒரு 6வது அறிவு, அதுவே ஒரு விபத்தில் வந்ததுன்றான். அந்த 6வது அறிவை வச்சு மனுஷன் பல கோடி வருஷங்களில் பரிணாம வளர்ச்சியில் தன்னைத்தானே மேம்படுத்தி இந்த பதவிக்கு வந்துட்டான் அப்படின்றதான் மனிதனுடைய ஒரு புரிதல் இது வரைக்கும். அதுக்கான ஒரு சப்போர்ட்டிங் விஷயம் தான் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ், நமக்கு தெரிகிற மொழி, கம்யூனிகேஷன், பல பல கண்டுபிடிப்புகள் செய்ய முடிகிற நமக்கு இருக்கிற திறமைகள், ஒரு சோஷியல் லைஃப்பில் வாழ்கிறதுக்கான ஒரு அனுசரணையான பண்புகள், இந்த மாதிரி பல விஷயங்கள், நாகரிகம், இதெல்லாம் மனிதன் முன்னெடுத்து வைக்கிற விஷயங்களாக இருக்குது. அதுக்கு சப்போர்ட்டிங் எலிமெண்ட்ஸ்னு சொல்லலாம். சரி, இப்போ இது ஒரு தெளிவாக இருக்கா அப்படின்னா அது இருக்குன்னு சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலாம். இதை பற்றி படைச்ச இறைவன் திருக்குரானில் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இறைவன் சொல்கிறான், முதல் மனிதன் ஆதாமுக்கு எல்லா விதமான அறிவையும் அவனே கற்றுக் கொடுத்துருக்கான். அவனை கண்ணியப்படுத்தியிருக்கான். மனிதனை சிறந்த படைப்புன்னு சொல்லி படைச்ச இறைவனே சொல்லியிருக்கான். அவனே அவனுடைய சந்ததிகளையும் கண்ணியப்படுத்தி அவனை தயார்படுத்தி அதுக்கப்புறம் மனிதனை இறைவன் மனிதனை தன்னுடைய பிரதிநிதியா இந்த பூமிக்கு அனுப்ப போறேன்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த பூமிக்கு அனுப்புறான். இப்போ இதை கேட்கும்போது எப்படி இருக்கு நமக்கு? அதாவது இது எல்லாமே பிளான் பண்ணி முன்னாடியே சொல்லி கொடுக்கப்பட்டு முன்னாடியே அவனுடைய நோக்கம் என்ன, அவங்க போய் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிறந்த படைப்புன்றதையும் அதை அறிமுகப்படுத்தி இதுக்கு அப்புறம்தான் பூமிக்கு மனிதன் அனுப்பப்பட்டு இருக்கிறான். அந்த முதல் மனிதனே அதுக்கப்புறம் தான் அனுப்பப்பட்டிருக்கான். அனுப்பப்பட்டதனுடைய நோக்கம் என்னன்னா, அவன் இந்த பூமியோடைய பிரதிநிதியா வாழ்றதுக்கான நோக்கத்துக்காக தான் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டிருக்கான் அப்படின்றதான் திருக்குரான்ல படைத்த இறைவன் சொல்றது. இப்போ இந்த 2 விதமான ஒரு பதில்கள் இருக்கு, இல்லை அணுகுமுறை இருக்கு, பார்வை இருக்குன்னு கூட வச்சுப்போமே. இதை இன்னும் எளிமையாக புரிஞ்சுக்கணும்னா இன்னொரு உதாரணத்தோட நம்ம சேர்த்து சொல்ல பார்க்கலாம். ஒரு அப்பா அம்மா இருக்காங்க, பேரண்ட்ஸு, குழந்தைய ஸ்கூலில் சேர்க்குறாங்க. இப்போ நம்ம சுய அறிவோடு இதை ஒரு பார்வை பார்த்தோம்ல, அதையும் திருக்குரான் சொல்கிற மாதிரியான ஒரு பார்வையும் வச்சு இந்த ஒரு பள்ளிக்கூட உதாரணத்தை வச்சு நம்ம புரிய முயற்சி பண்ணுவோம். குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பிட்டாங்க. குழந்தை ஸ்கூலுக்குள்ளே போகுது. குழந்தை ஸ்கூலில் பார்க்குது, கிளாஸ் ரூம் இருக்குது, டைனிங் ஹால் இருக்குது, அது
சிறுநீர் கழிக்கிறதுக்கான ரெஸ்ட் ரூம் இருக்குது, விளையாடுறதுக்கான பிளே கிரவுண்ட் இருக்குது, தூக்கம் வருதுன்னா தூங்குறதுக்கான ஒரு ரெஸ்டிங் பிளேஸும் இருக்குது. இது எல்லாமே இருக்குது. இந்த குழந்தை என்ன நினைக்குதுன்னா, இது எல்லாமே தானாக அதை கண்டுபிடிச்சி அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஒவ்வொன்றா அதுக்கேற்ற மாதிரி தன்னையை அதுவாக மெருகுபடுத்திக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி தன்னையை ஃபிட் பண்ணி வாழ ஆரம்பிச்சிருச்சு. இது நம்புற மாதிரி இருக்கா? ஸ்கூலில் எல்லாம் இருக்குது. இந்த குழந்தைய போய் பேரண்ட்ஸ் ஸ்கூலில் சேர்த்து விட்டாங்க. இந்த குழந்தை அங்கே போய் படிக்க அதுக்கு எதுக்கு போகுதுன்னு தெரியலையாம்மா. குழந்தை அங்கே போகுது, கிளாஸ் ரூமை பார்க்குதான். கிளாஸ் ரூம் இங்கே என்னமோ சொல்லி கொடுக்குறாங்க, அப்போ அங்கே உட்காந்து என்னமோ பண்ணுறாங்க, அப்போ அங்கே படிக்கலாம். இன்னொரு இடத்துக்கு போகுது, ஓகே இங்கே சிறுநீர் கழிக்கிறாங்க, அப்போ நம்ம போய் சிறுநீர் கழிக்கலாம். இன்னொரு இடத்துக்கு போகுது, அங்கே எல்லோரும் சாப்பிட்ற டைம் ஆகுது, அங்கே சாப்பிட்றாங்க, ஓ அப்படின்னா இது சாப்பிட்ற டைம் அப்படின்னு குழந்தை இது ஒன்னொன்னையாக பார்த்து பார்த்து கற்றுக்கிட்டு இது எல்லாம் அங்கே வந்து அதுவாக இருந்தது, நான் அதுக்கேற்ற மாதிரி என்னை அட்ஜஸ்ட் பண்ணி நான் ஃபிட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு அந்த குழந்தை தானாக நினச்சிக்கிட்டு அப்படி இருந்தால் இது கரெக்டான ஒரு அணுகுமுறையாக இருக்குமா? அப்படி தான் மனிதனுடைய சுய அறிவில் மனிதன் ஏன் படைக்கப்பட்டான், அவன் எப்படி இந்த பூமியை நிர்வகிக்கிறான்றதுக்கான பதிலும் இந்த அறிவியல் கொடுக்குதுன்றதை நான் நினைக்கிறேன். இன்னொரு இதில் ஆகப்பெரிய ஒரு குறை என்னவா இருக்குன்னா, அந்த குழந்தை ஏன் ஸ்கூலுக்கு போச்சுன்னு அந்த குழந்தைக்கு தெரியாமல் அந்த ஸ்கூலில் போய் உட்காந்து படிக்க சொன்னால் அந்த குழந்தைக்கு மோட்டிவேஷன் இருக்குமா? அப்போ வாழ்க்கையோட நோக்கமே தெரியாமல் மனிதன் வாழ்கிற முறை சரியாக இருக்குமா? இப்போ இந்த பேரண்ட்ஸ் இதை ஒத்துப்பாங்களா? அந்த குழந்தை இந்த மாதிரி அந்த ஸ்கூலில் போய் படிக்குதுன்னா கிடையாது. அப்போ இது சரியான ஒரு அணுகுமுறை இல்லை. இப்போ வேற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஸ்கூலை பார்ப்போம். இப்போ ஸ்கூலில் இருக்கிற எல்லாமே இந்த குழந்தைக்காக தயார்படுத்தப்பட்டிருக்கு. குழந்தை படிக்கிறதுக்கான கிளாஸ் ரூம்ஸ் இருக்குது, அந்த குழந்தைக்கு சிறுநீர் கழிக்கிறதுக்கான இடம் இருக்குது. ஏன்னா இயற்கையாக அந்த குழந்தைக்கு அது நடக்கும், குழந்தைக்கு விளையாடணும், அப்போ தான் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கும். இந்த மாதிரி எல்லா விஷயமும் ஒரு குழந்தை போய் ஒரு ஸ்கூலில் ஆரோக்கியமான முறையில் படிக்கிறதுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே அங்கே இருக்குது. முக்கியமாக அந்த குழந்தை அங்கே நல்லபடியாக படித்து சிறந்த கல்வியாளராக வெளியே வர்ற நோக்கத்துக்காகவும் அந்த ஸ்கூல் நிர்வகிக்கப்பட்டு இருக்குது. இப்போ அந்த குழந்தைங்க போய் அங்கே படிக்குதுன்னா அப்போ எல்லாமே எனக்காக ரெடி பண்ணப்பட்டிருக்கு, ஏன் வேலை அங்கே போய் படிச்சுட்டு வர்றதா அப்படின்ற மைண்ட் செட்டோடு போகிறது கரெக்டாக இருக்குமா? பதில் நமக்கே தெரியும், ரெண்டாவது விஷயம்தான் கரெக்டாக இருக்கும். இதை தான் திருக்குறளும் தெளிவாக சொல்லுது. நீ போய் சேர்ந்த இடம் பூமி, அந்த பூமி நீ வாழ்கிறதுக்கு தயார்படுத்தப்பட்ட பூமி. உனக்கு அதை பற்றின எல்லா அறிவையும் நாங்கள் முன்கூட்டியே சொல்லி உன்னே அங்கே போய் வாழச் சொல்லி உனக்கான நோக்கம் இந்த பூமியை நீ நிர்வகிச்சுட்டு நீ திரும்ப இறைவன்கிட்ட போகணும், அதுக்கான கூலியை நீ இறைவன்கிட்ட வாங்கிக்கணும். இதுதான் திருக்குறள் சொல்கிற பதில். இப்போ இதை பொருத்தி பார்த்தா பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கே புரியும், ரெண்டாவது பதில் தான் ஆகச்சிறந்த பதிலாக இருக்க முடியும், தெளிவான பதிலாக இருக்க முடியும். சரி, இப்போ இதுக்கு தொடர்ச்சியாக இன்னொரு கேள்வியும் ஒன்று இருக்குது. இது 100 வருஷங்களுக்கு மேலே விவாதத்துக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு கேள்வி. மனுஷன் குரங்குலேருந்து வந்தானா? இந்த கேள்வியிலேயே ஒரு சின்ன பிழை இருக்குது. இந்த பரிணாம வளர்ச்சி கொள்கையை அறிமுகப்படுத்திய டார்வினே குரங்குலேருந்து வந்ததாக அவர் சொல்லலை. குரங்குடைய வம்சத்தில் சேர்ந்த சிம்பன்சிக்கும் மனிதனுக்கும் ஒரு பொதுவான மூதாதையர் இருக்க முடியும் தான் சொல்லியிருக்காரே ஒழிய குரங்குலேருந்து மனுஷன் வந்தான்னு அவர் சொல்லவே இல்லை. நம்ம அந்த கூற்றை கூட கையில் எடுத்துக்கிட்டு பேசணும்னா இது எப்படியா இருக்குன்னா, ஒரு விபத்து மாதிரியும் 2 பேருக்கும் பொதுவான ஒரு மூதாதையர்கிட்ட சிம்பன்சி அந்த குரங்கு பிரிவு வந்தது, மனித பிரிவு இந்த பக்கம் வந்ததாகவும் இவங்க சொல்கிறாங்க. இப்போ இது கடந்த 100 வருடங்களில் பல ஆராய்ச்சிகளுக்கு இது இன்னும் உட்பட்டுக்கிட்டே இருந்தாலும் பேரலாக மனுஷன் பார்த்தா மூணுக்கு போயிட்டு வந்துட்டான், 3 ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கான், சூரியனை நெருங்கி போயிட்டான், சூரிய மண்டலத்தோடைய பார்டருக்கே அவன் விண்கலத்தை அனுப்பிட்டான். இதை விட இன்னும் ஆகப்பெரிய அவனுடைய ஆராய்ச்சிகள்லாம் தொடர்ந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் மனுஷன் எங்கேருந்து வந்தான்றத இன்னும் ஆதாரபூர்வமாக 100க்கு 100% அக்யூரட்டாக அவனால் இந்த கடந்த 100 வருஷங்களில் அவனால் இன்னும் கண்டுபிடிக்க முடியல. ஏன்? இது ரொம்ப சின்ன விஷயம் தானே. நான் எங்கேருந்து வந்தேன்றதை கண்டுபிடிக்கிறத விட சந்திர மண்டலம் என்ன பண்ணிட்டு இருக்கு, சூரியன் என்ன பண்ணிட்டு கண்டுபிடிக்கிறது முக்கியம் இல்லை, கரெக்டா? அப்போ அதையே இன்னும் நம்மளால் முழுமைப்படுத்த முடியல. இந்த 100 வருஷத்தில் ஆராய்ச்சிகள் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போ இந்த கேள்விக்கு இன்னும் சரியான பதில் வரலை தான். ஆனால் இந்த கேள்விக்கு திருக்குறான் என்ன சொல்லுதுன்னா, படைச்ச இறைவன் திருக்குறானில் சொல்கிறான், முதல் மனிதன் ஆதாம், அவனை இறைவனே படைத்தான். அவனும் ஆதாமும் ஹவ்வாவும் இவங்க கிட்ட இருந்து தான் மனித குலம் சந்ததிகள் இருக்கு அப்படின்றது இறைவன் சொல்றது. அப்போ மனுஷன்றவன் ஒரு பயாலஜிக்கல் ஈவெண்ட் மட்டுமே கிடையாது. அதாவது ஒரு
ஒரு இயற்கை நிகழ்வு மட்டுமே கிடையாது, ஒரு உயிரியல் நிகழ்வு மட்டும் கிடையாது. அதை தாண்டி மனுஷனுக்கு சிறந்த அறிவு கொடுக்கப்பட்டிருக்கு, சிறந்த நோக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு, உயரிய ஒரு ஒரு அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு இறைவனால. இதை வச்சு அவன் பூமியை நிர்வகிக்கிற பொறுப்புதாரியா ஆக்கி அவன் இங்க அனுப்பப்பட்டிருக்கான். கடைசியா ஒரு கேள்வியோட நான் இந்த உரையை நிறைவு செய்ய விரும்புறேன். அறிவியலால என்னுடைய புரிதலில் சொல்றேன், அறிவியலால கண்டுபிடிக்க முடியாத ஒரு கேள்வி இருக்கு. மனுஷன் ஏன் நல்லது பண்ணணும், ஏன் கெட்டது பண்ணக்கூடாது? இதுக்கு என்ன ரிவார்டு சிஸ்டம் இருக்கு, என்ன மோட்டிவேஷன் இருக்கு? கோர்ட் இருக்கலாம், லாயர் இருக்கலாம், சட்டம் இருக்கலாம், தண்டனைகள் இருக்கலாம். தப்பு செஞ்சா தண்டனை சரி, தப்பு செய்யாதவனுக்கு என்ன ரிவார்டு இருக்கு? ஒருத்தன் தர்மம் செய்யறானா அவனுக்கு என்ன மோட்டிவேஷன் இருக்கு, என்ன பர்பஸ் இருக்கு? இது சயின்ஸால எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்? ஆனா திருக்குறான் சொல்றது, ஆதாமுக்கே நல்லதையும் கெட்டதையும் பிரித்து அறிகிற அறிவு திறனோட தான் படைக்கப்பட்ட முதல் மனிதனே. எது நல்லது எது கெட்டது இதோட தான் படைக்கப்பட்டிருக்கான். அப்ப அவன் நல்லது செஞ்சா அதுக்கான கூலியை இறைவன்ட்ட வாங்கிப்பான், கெட்டது செஞ்சா அதுக்கான தண்டனையும் இறைவன்ட்ட வாங்கிப்பான். அப்ப ஒரு விஷயம் நான் செய்யறேன்னா அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கணும், ஒரு பர்பஸ் இருக்கணும், அதுக்கு ஒரு ரிவார்டு இருக்கணும். இது இருந்தால் தானே ஒரு முழுமை அடையும். இதை பற்றி சயின்ஸால் ப்ரூவ் பண்ண முடியாது, அது வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி எனக்கும் தெரியவில்லை. ஸோ இப்போ இந்த விஷயங்களை வச்சு பார்க்கும்போது நாம் சிந்திக்க வேண்டியது என்னன்னா, மனுஷன் ஒரு விபத்தா இல்லை உயரிய நோக்கத்தோடு படைக்கப்பட்ட ஒரு படைப்பா? இந்த கேள்வியை இதை வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நேயர்களுக்கு நான் விட்டுறேன். இதை மாதிரி உங்களுக்கு இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா ஆஸ்க் இஸ்லாம் சீரியஸில் நீங்கள் தொடர்பில் இருங்க. இந்த வீடியோவில் வர்ற டோல் ஃப்ரீ நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி தமிழ் ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்கன்னா ஆஸ்க் இஸ்லாமில் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள், மனிதனுடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் மனிதனுடைய முழு வாழ்க்கையை பற்றியும், இறப்புக்கு பிறகு எங்கே போக போகிறோம்ன்ற விஷயங்களை பற்றியும், நன்மை தீமைகளை பற்றியும், வாழ்வியல் முறையை பற்றியும், குடும்பவியலை பற்றியும், மனவியலை பற்றி, உளவியலை பற்றி, அரசியல் பற்றி, இன்னும் ஏக விஷயங்கள், மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விஷயங்களை பற்றியும் சுவாரஸ்யமான தகவல்களை நம்ம பேசலாம். ஆஸ்க் இஸ்லாமை நீங்கள் தொடர்பு கொண்டால்.